முதல்ல கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரியான பதில், அனாயிண்டட். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரையெல்லாம் தேவன் அனாயிண்ட் பண்ணுவார்? ராஜாக்கள், ஆசாரி. எதுக்காக அனாயிண்ட் பண்ணுவார்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார், ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்படுறாருன்னா அவர் ஏதோ ஒரு வேலைக்கு தேவன் என்ன பண்ணிருக்கார்? அவரை பிக்ஸ் பண்ணிருக்கார். சர்டன் ஒர்க்குக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிக்ஸ் பண்ணிருக்கார். அதே மாதிரிதான் தேவன் இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு ஒர்க்குக்காக பிக்ஸ் பண்ணார். கரெக்டுங்களா? சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அனாயிண்டட்ங்கிற பேரை எப்படி தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்து சொல்றோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? இப்ப அந்த ரகசியம் என்னன்னா, அந்த கிறிஸ்து யாருக்குள்ள இருக்காரமா? நமக்குள்ள இருக்காருங்கிறது ரகசியம். ஏன் ரகசியம்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார், அவர் அனாயிண்ட் பண்ணிருக்கார், அவர் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், தேவன் அவருக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு ஒர்க் கொடுத்திருக்கார். அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு காலத்துல பல தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் சொல்லி கூட ஒருத்தருக்குமே அது புரியல. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தருக்குமே புரியலைங்கிறத புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.